வணக்கம். நான் டாக்டர் ரமேஷ், நியூரோ சர்ஜன், சிஎன்எஸ் மருத்துவமனை, திருப்பூர். நியூரோபதி நம்ம ஜென்ரல் காமன் டாபிக்ல சொல்ல போனீங்கன்னா, நரம்பு தளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நரம்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அது ஒரு யூனிக் ஒரு ஸ்ட்ரக்சர். ஏன் அப்படின்னா வந்து, மற்ற ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரீஜெனரேட் ஆகிற கெப்பாசிட்டி இருக்கும். பட் ஆனால், மூளை மற்றும் தண்டுவடத்துக்கான நரம்புகள் வந்து எப்பவுமே ரீஜெனரேட் ஆகாதுங்க. ஆனால் கைக்கு வர நரம்புகள், தண்டுவடத்துலேருந்து வெளியே வர நரம்புகள், மைலினேட்டட் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நரம்புகள் கட் ஆச்சு அப்படின்னா நம்ம திருப்பி தைக்க முடியும். அந்த நரம்புகள் திருப்பி வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நரம்பு தளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது மோஸ்ட் ஆஃப் டைம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தண்டுவடத்துக்கு கீழே வெளியே வரக்கூடிய நரம்புகள் பாதிப்பாகறதுனால வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ நிறைய நிறைய இப்போ நரம்புகள் அப்படிங்கிறது உடம்பு ஃபுல்லாக எல்லா பக்கமும் போகுது. இப்போ நரம்பு தளர்ச்சி அப்படின்னு ஒரு சொல்ல போகிறப்ப அது நம்ம கை கால்கள் மட்டும் பாதிக்கிறது கிடையாதுங்க. கண்ணில் இருந்து, ஹார்ட்ல இருந்து, நுரையீரல்ல இருந்து எல்லா ஒரு ஆர்கன்ஸையும் அது பாதிக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நரம்பு தளர்ச்சி வர்றப்ப கை கால் மரத்து போகுது, கை கால் ஒரு மாதிரி பர்னிங் சென்சேஷன், எரிச்சலாக இருக்குது, யூரின் போகிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, மூச்சு விட கொஞ்சம் சிரமமாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸோடு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காமனாக டெஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா, விட்டமின் B12 நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நரம்பு வந்து ஒரு பக்காவாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கான ஒரு முக்கியமான விட்டமின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் B12 தான். இந்த விட்டமின் B12 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வெஜிடேரியனில் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும், வெஜிடேரியனில் ரொம்ப ரொம்ப கம்மி விட்டமின் B12. இந்த விட்டமின் B12 ரொம்ப நம்ம கம்மியாக கிடைக்கிறங்காட்டி நரம்புகள் வந்து அதுக்கு மேலே இருக்கிற மைலின் ஃபைபர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அஃபெக்ட் ஆகி நமக்கு பெரிஃபரல் நியூரோபதி அப்படிங்கிற நரம்பு தளர்ச்சி வந்துடுங்க. ஸோ இது ஈஸியாக ட்ரீட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து முக்கியமாக வந்து அந்த விட்டமின் B12 சப்ளிமெண்டேஷன் எடுத்தாவே நிறைய பேருக்கு இது சரியாயிரும். விட்டமின் B12 சப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மாத்திரைகள் மூலமாக எடுக்கிறத விட இன்ஜெக்ஷன் மூலமாக எடுக்கிறது தான் அதனுடைய பயோ அவைலபிலிட்டி அதிகம் பண்ணும். ஸோ உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு நரம்பு டாக்டரை பார்த்து அந்த நரம்பு தளர்ச்சிக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்குரிய மாத்திரைகள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த நரம்பு தளர்ச்சியிலிருந்து முழுமையாக விடுபடலாம். நன்றி, வணக்கம்.